ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றி தாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்திருக்க பூச்செடிகள்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன். பார்ட் 2 வரைக்கும் போட்டிருக்கேன். இது பார்ட் 3ங்க. இது கோழிக்கொண்ட பூ பாருங்கள், ஒரே செடி தான் இவ்வளோ பெரிய பூ பூத்துருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அடுத்த சைஸு, சின்ன சைஸு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி பாருங்கள், இதுவும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஒரே செடி தான். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. நான் மோஸ்ட்லி இது ரொம்ப எட்டி இருக்கிறதுனால ஓஸ் இது வரைக்கும் வராது. தண்ணி கூட நான் ரொம்ப ஊற்றவே இல்லைங்க. தண்ணி ஊற்றாமல் உரம் எதுவுமே கொடுக்காம தானாக வளர்ந்ததுங்க இந்த செடி. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். நம்ம தினம் தோட்டத்தை சுற்றி சுற்றி வரோம்ல, அப்போ ஒவ்வொரு பூச்செடியும் ஒரு 2 நிமிஷமாவது அதுகிட்ட ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை தொட்டு பார்த்துட்டு சுற்றி சுற்றி வரும்போது அது என்னன்னே தெரியல, அது ஒரு மேஜிக் மாதிரிங்க. பூக்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது உண்மைதான். நீங்களும் தோட்டத்தை சுற்றி பாருங்கள், உங்களுக்கும் தெரியும், அதை உணர்வீங்க. ஏன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் செடிகளுக்கு உணர முடியுங்க. அது உண்மைதான். மொட்டுக்கள் வைக்கலையே நம்ம கவலைப்பட்டு அது பக்கத்தில் நின்று வருத்தப்பட்டு அது தொட்டு பார்த்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு மொட்டுக்கள் வந்துடும். பார்க்குறவங்க கண்ணுக்கு கொஞ்சம் லூஸு மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க கண்ணுக்கு லூஸு மாதிரியும் தெரியக்கூடாது, நம்ம செடிகள்கிட்டையும் பேசணும். அதுக்காண்டி ரோட்டை பார்த்து பேசாமல் யாருக்கும் தெரியாமல் இல்லாத நேரத்தில் காலங்காத்தால் போய் செடிகள்கிட்டலாம் பேசுங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் சாமந்தி பூ ஒயிட் கலர் சாமந்தி பூ வாங்கி கொடுத்தாரு. அதை செடியை நட்டு வச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. ஒரு பூ பூக்கலை. ஆனால் செடி ஃபாஸ்ட்டாக வளர்ந்து அப்படியே படர்ந்து போய் தரையில் அங்கங்கே அதை சாஞ்சி சாஞ்சி வேர் விட்டு அது பட்டுக்கோ மண்டிருச்சு. ஆனால் செடியில் ஒரு பூ இல்லை, ஒரு மொட்டு இல்லை. 6 மாதம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்தாரு, இதை பிடுங்கி போடு, இல்லை நீ பிடுங்கி போறியா இல்லை நான் பிடுங்கி போடவா அப்படின்னாரு. நான் பிடுங்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இருங்க பார்ப்போம், மொட்டு வைக்கும், பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் கேட்கல. ஒரு தடவை நான் கிச்சனில் வேலை பார்க்கும்போது இவர் பட்டுக்கோ கொல்லை பக்கம் போய் எல்லா செடியும் பிடுங்கி போட்டுட்டு குமிச்சு போட்டுட்டு போயிட்டார் வேலைக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு போய் தோட்டத்தை சுற்றி பார்க்குறேன். செடி பூரா பிடுங்கி கிடக்கு. அவ்வளோ செடியும் சாமந்தி பூ பார்த்து எனக்கு அழுகையே வந்துடுச்சு. வேகமாக செடியெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வேர்லாம் இருக்கிற இடத்துல நட்டு வச்சுட்டேங்க. நட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 2 நாள் கழித்து மொட்டு, அவ்வளோ செடியிலையும் மொட்டுங்க. எனக்கு அது ஒரு ஆச்சரியம். இதுதான் நான் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் அவ்வளோ கோவப்பட்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்ட பயத்தில் தான் பூத்துருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அன்றைக்கி அதை பார்த்துட்டு அழுதேன் பாருங்கள். அழுதுட்டு எல்லாத்தையும் எடுத்து நட்டு வச்சேங்க, அழுதுகிட்டே. அதில் தான் அது பூத்துருக்கும். நிஜமாகவே நம்ம விட்ட கண்ணீரும் நம்ம உணர்ச்சியும் அது நிச்சயமாக புரிஞ்சுக்குங்க. ஆனால் சொல்லுவாங்க, மரம் காய்க்காத மரத்தில் ஒரு வெட்டு போட்டோம்னா அருவாள் எடுத்து ஒரு அடிப்பக்கமாக ஒரு வெட்டு போட்டோம்னா பயத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நம்மளோட உணர்வுகள்லாம் அது புரிஞ்சுக்கும். அது உண்மைதான். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகமலம். இந்த கிருஷ்ணகமலம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பூ இருக்கனால இந்த பூவையும் கவர் பண்ணலாமேன்னு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு நான் தொழு உரம் கூட வைக்கலைங்க. வெறும் அரிசி கலவுற தண்ணி, பருப்பு கலவுற தண்ணியும் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கே அழகாக பூ பூத்துக்கிட்டே இருக்குது. மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே தான் போகுது. இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது இதையும் சேர்த்து கவர் பண்ணிட்டேன். நல்லா இருக்க பெரிய மலராக வருது பாருங்களேன். எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க பார்க்கையிலேயே. இதுவும் நல்லா ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. மலர்ந்து அப்படியே ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்குது. இதுவும் வெயிலில் தான் இருக்கும் ஃபுல்லாக. இது வெயிலில் வைக்கும் போது தான் நல்லா மலருதுங்க. இது நிறைய மொட்டுக்கள் வைக்கணும்னா நிழல் இருக்கக்கூடாது. நல்லா வெயிலில் தான் இது நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு வெயில் நிறைய வேணும். இது பாருங்கள் மதுக்காமினி. இவங்களும் வெயிலில் தான் நல்லா வைக்கணும். வெயிலில் இருந்தால் தான் நல்லா பூக்கள் பூப்பாங்க. இப்போ செம வெயில் அடிக்குதா, அதுவும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தூத்தல் போட்டுச்சுங்க. உடனே மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னொன்று நட்டு வச்சதுலேருந்து இதுக்கு ஒரு உரமும் கொடுக்கல. பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மழைச்சாரல் மாதிரி அடித்தது. உடனே மொட்டுக்கள்லாம் வந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய மொட்டுக்கள் ஆயிடுச்சு. மொட்டுக்கள் மலரும் நாளைக்கு கிளம்புறேன். விடிய கிளம்புறையே பூக்கள் பூத்துருதுங்க. கொத்த தான் பூக்கள் வைக்கும். அது வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. மதுக்காமினின்னு பேருக்கு தகுந்தாப்புல ஒரு போதையாக இருக்கும் வாசம்.
செமையாக இருக்கும். அதை உணர தான் முடியும். பார்த்திங்கன்னா அதுக்காகவே இந்த வாசத்துக்காண்டியே நான் வாங்கி இந்த செடியை ஒன்று வச்சுருக்கேன். இது நல்லா வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மறுநாள் அடுத்தது ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், கருங்காலி எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், செல்லக்குட்டி அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பூக்கள் அப்படியே நெருக்கி பந்து மாதிரி பூத்துருக்கு. பார்க்கல இட்லி பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பூ வாசம் வந்துட்டு நம்ம எட்டி நம்ம வீட்டு வாசல்கிட்ட போகையில் இங்கே இருக்கிற இந்த சரௌண்டிங்கே ஃபுல்லாக வாசம் அப்படி இருக்குதுங்க. இந்த ஒரு குத்துக்கே இவ்வளோ வாசம் அடிக்குதுன்னா அப்போ இவ்வளோ நிறையா பூக்கள் பூக்கும்போது அப்போ அந்த வீடுக்கு பக்கத்துலலாம் எவ்வளோ வாசம் சுற்றி அடிக்குமோ தெரியல. நிஜமாக இது மாதிரி செடி விட்டு சுற்றி வச்சாலே போதுங்க. இது அடினியம் பிளான்ட். பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. கருத்த சிவப்பழகி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள். இதுக்கு சம்மர் இருக்க வரைக்கும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்மர் முடிஞ்சிருச்சுன்னா மழை காலம் குளிர்காலத்துலலாம் ரொம்ப பூக்கள் இருக்காது. அப்போ ஒரு பூ 2 பூ தான் பூக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. இதுக்கு ஒன்றும் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, ரொம்ப தேவையில்லை. அழகாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியேறிடணும். ஈரப்பதம் மட்டும் அந்த மண்ணில் இருக்கணும். அப்படி இருந்தால் போதும், இது நல்லாவே வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. பாய்.